விசிகாவினுடைய முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு விசிகாவிலிருந்து வெளியேறிவிட்டார். திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவராக பொறுப்பேற்க போகிறார். சீட்டு மறுக்கப்பட்டதோ அப்பொழுது அவர் திமுக தரப்பில் உடன்பாடு ஏற்படும். இந்த உடன்பாடு கூட்டணியில் தொடர்கிறார் என்பதனால் இந்த இடைவெளி பனையூர் பாபு திமுக இணைவது காலதாமதமானது. திருமா மீது திமுக என்ன நினைக்கிறதோ அந்த அஸ்திவாரத்தை பனையூர் பாபு மூலம் தொடுக்கப்படும். ராஜா அவர் ஒரு தலித். இப்போ இந்த தலித்துக்கு வலுவாக இணையாக இன்னொரு பாபு. நீங்கள் ராஜாவாவது திமுகவினுடைய அடையாளம், பனையூர் பாபு விசிகாவினுடைய சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர். இப்போ இவருடைய தாக்குதல் இன்னும் பலமாக இருக்கும். இதை தடுத்து நிறுத்துவதற்கு திருமா கடுமையாக முயற்சி பண்ணார். அது ஒன்றும் எடுபடலை. இதே நிலைமை தான் யாருக்குன்னா சிந்தனை செல்வனுக்கும் பாலாஜி ஆலூர் ஷானவாஸ். இல்லை, பனையூர் பாபு இன்னொன்று சொல்கிறாரு, இந்த இயக்கம் ஒரு அம்பேத்கரிய மார்க்சிய பெயர் இயக்கமாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இப்போ விசில் அடிக்கிற கூட்டம் சொன்ன விஜய்கிட்டே இவரே போயிட்டாரு, இதெல்லாம் கொள்கையே விட்டு திரும்ப போயிட்டாருன்ற அளவுக்கு ரொம்ப கான்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம் முன்வைக்கிறாரு பனையூர் பாபு. வைக்கத்தான் செய்வார். ஏன்னா நீங்கள் அவர் சீட்டு கொடுத்துருக்கணும். இது வரைக்கும் அவரை சொந்த தொகுதியில் ஒரு கொடிக்கம்பம் கூட ஏற்றுனதில்லை பனையூர் பாபு. நீங்கள் புகாராவது அதானே சொல்கிறான். வெளிச்சம் டிவி தொடங்கினதுக்கு நான் தான் காரணம். அந்த வெளிச்சம் டிவி அவர் மகன் பேர் தான் இருந்தது. வெளிச்சம் டிவியை திரும்பவே எழுதி கேட்டார், கொடுக்க முடியாதுன்ட்டார் பாபு. பிசிக்கு அடையாளம் வேணும். வெளிச்சம் டிவி ஆரம்பித்து ஒரு 4 கோடி ரூபாய் முதலீடு. இந்த முதலீட்டை வைத்து அந்த விசிகாவில் நெருக்கமாகிறார், சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார். இவருடைய ரியல் எஸ்டேட் தொழிலை வளர்த்தி கொள்வதற்கு இதெல்லாம் தேவைப்படுது. உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் நான் முற்றிலும் உடன்படவில்லை என்று சொன்னாலுமே கூட உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை புறந்தள்ளி விட முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் வச்ச ஸ்டேட்மெண்ட் முழுக்க திருமான ஒரு சந்தர்ப்பாதி சொல்லி வச்சிருக்காரு. அப்போ அதை சிந்தனை சொல்லலான்னு இப்போ அதை ஆதரிக்கிறார் தான் உண்மை. ஆதரிக்கிறாரா? ஆமாம். எனக்கு வாரியம் கொடுக்கலனா என் ஸ்டேட்மெண்ட் இதே மாதிரி தான் வரும். இதே மாதிரி தான் அவர் செக் வைக்கிறாரு. விசிகாவுக்கு எதிராக யார் செயல்பட்டாலுமே முதல்ல அவர் தான் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. இந்த பனையூர் பாபு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுமே எதிர்த்து எழுதியிருந்தார் எஸ் பாலாஜன். அப்போ எஸ் பாலாஜன் திருமணக்கு விசுவாசமாக இருக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் ஏன் இருக்க மாட்டாங்க? பனையூர் பாபுலாம் ஏன் இருக்க மாட்டாரு? பனையூர் பாபுக்கு பதவியில் எஸ் பாலாஜிக்கு வாரியம் கிடைக்க போகுது. வாரியத்துக்கான விசுவாசம். வாரியம் இல்லைன்னு அவர் எப்போ திமுகவுக்கு சேர்ந்திருப்பார். திமுகவுக்கு மிக 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 ரொம்ப விசுவாசமாக பேட்டி தரக்கூடியவர். டிபேட்டில் பார்த்தா நமக்கு விசிகாவை திமுகன்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு பேசக்கூடியவர் ஷானவாஸ் அண்ணன் ஏன் இன்னும் போகாமல் இருக்காரு? பதவிக்காக இப்போ காத்துட்டு இருக்காரு. இல்லை, இது ஷானவாஸ் அவருடைய தூண்டுதல் பேரில் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் விமர்சனம் வருது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஷானவாஸ் ரோலே இல்லை. இதில் இது ஃபுல்லாக திமுக ஆப்ரேட் பண்ணும். இதோட கடுமையாக அறிக்கை வரும். யார் மேலே? திருமணம் கட்சி மேலேயா பனையூர் பாபு இன்னும் கடுமையான போர் தொடுப்பார். அப்படி போற தொடுக்கத்தான் அவருக்கு அங்கே பதவி உயரும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம். வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். என்ற சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். விசிகாவினுடைய முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு விசிகாவிலிருந்து வெளியேறிவிட்டார். ஒரு நம்பிக்கையில்லாத தலைவரிடத்திலும் அதே போல் முன்னுக்கு பிறனா பேசக்கூடிய குழப்பமாக பேசக்கூடிய தலைவர்களிடத்திலும் என்னால் இருக்க முடியாது, விஜய்கிட்டலாம் போயிட்டார், இவர்கிட்ட நான் இருக்கவே முடியாது சொல்லிட்டு பன்னீர் பாபு வெளியே போயிட்டாரு. என்ன காரணம் சார் போனதுக்கு? அவர் உண்மையாகவே இதுதான் காரணமா? திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவராக பொறுப்பேற்க போகிறார். அப்படியா? ஆமாம். இதெல்லாம் அவருக்கு எப்போ சீட்டு மறுக்கப்பட்டதோ அப்பொழுது அவர் திமுக தரப்பில் உடன்பாடு ஏற்பட்டது. இந்த உடன்பாடு கூட்டணியில் தொடர்கிறார் என்பதனால் இந்த இடைவெளி பனையூர் பாபு திமுக இணைவது காலதாமதமானது. திமுகவில் இருந்து அவர் வெளியேறுகிறார் என்கின்ற பொழுது பனையூர் பாபுனுடைய திமுக இணைப்பு விரைவுபடுத்தப்பட்டது. இப்பொழுது திருமா மீது திமுக என்ன நினைக்கிறதோ அந்த அஸ்திவாரத்தை பனையூர் பாபு மூலம் தொடுக்கப்படும். ராஜா அவர் ஒரு தலித். இப்போ இந்த தலித்துக்கு வலுவாக இணையாக இன்னொரு பாபு, பனையூர் பாபு. இவர் நீங்கள் ராஜாவாவது திமுகவினுடைய அடையாளம், பனையூர் பாபு விசிகாவினுடைய சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர்.
இப்போ இவருடைய தாக்குதல் இன்னும் பலமாக இருக்கும். ம். இதை தடுத்து நிறுத்துவதற்கு திடுமா கடுமையாக முயற்சி பண்ணார். அது ஒன்றும் எடுபடலை. இவருக்கு நீங்கள் இதே நிலைமை தான் யாருக்குன்னா சிந்தனை செல்வனுக்கும் பாலாஜி ஆலூர் ஷானவாஸ் 3 பேரும் இதே பனையூர் பாபு மனநிலையில் தான் இருந்தார்கள். சிந்தனை செல்வனுக்கு அவருடைய ஐயூர் தொகுதி அவருக்கு விருப்பம் இல்லை. எனக்கு தொகுதி மாற்றி கொடுங்க, காட்டுமன்னார் கோயில் கொடுங்கன்னு கேட்டார். காட்டுமன்னார் கோயில் கடைசியாக கட்சிக்காரனுக்கு இல்லாமல் வேறொரு ஜோதிமணிக்கு கொடுத்தார். அப்போ இப்படி பல முரண்பாடுகள் விசிகாவுக்குள்ள. இப்போ திமுகவுக்கு இப்போ என்ன தேவைன்னா ஒரு பலம் பொருந்திய ஒரு தலித் அமைப்பு. தன்னை விட்டு போனதை யார் போனாலும் அவருக்கு இது கவலை இல்லை. கம்யூனிஸ்டுகள் போனால் காங்கிரஸ் போனாலும் அவருக்கு கவலை இல்லை. கடைசி வரைக்கும் விசிகா தன்னை விட்டு போகாது, நீங்கள் கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்க, அது என்னையும் பாதுகாக்கும். என் மீது பாய்ந்தால் நீங்கள் வாபஸ் ஆட்சி ஆதரவை திருப்பி வாபஸ் வாங்கியிருக்கு இப்படின்னு அண்ணன் திருமாவை வைத்து விஜய திமுக விரட்டலாம். இந்த ஒப்பந்தம் தான் விசிகாவும் திமுகவும் ஒருவருக்கொருவர் ஒரு நேரடியான உடன்பாடு தான், மறைமுக ரகசியம்லாம் கிடையாது. இது எப்பொழுது திமுகவிலிருந்து முற்று முழுதாக வெளியேறினாரோ அன்னைக்கே திமுக முடிவு பண்ணிடுச்சு. இல்லை, பனையூர் பாபு இன்னொன்று சொல்கிறாரு, இந்த இயக்கம் வந்து ஒரு அம்பேத்கரிய மார்க்சிய பெயர் இயக்கமாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இப்போ வந்து விசில் அடிக்கிற கூட்டம் சொன்ன விஜய்கிட்டே வந்து இவரே போயிட்டாரு, இதெல்லாம் வந்து கொள்கையே விட்டு திரும்ப போயிட்டாருன்ற அளவுக்கு ரொம்ப கான்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம் முன்வைக்கிறாரு பனையூர் பாபு. வைக்கத்தான் செய்வார். ஏன்னா நீங்கள் அவர் சீட்டு கொடுத்துருக்கணும். அவருடைய தேவையாதான். இது வரைக்கும் அவரை சொந்த தொகுதியில் ஒரு கொடிக்கம்பம் கூட ஏற்றுனதில்லை. யாரு? பனையூர் பாபு. நீங்கள் புகாராவது அதானே சொல்கிறான். ஆனால் அதை பற்றி நான் வந்து இவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்கேன், நான் வந்து பல விஷயங்களை பண்ணியிருக்கேன் சட்டமன்றத்தில், நான் ஒரு சிறப்பான சட்டமன்ற உறுப்பினர்லாம் சொல்கிறாரு. ஆனால் கட்சிக்கார கூட்டும்போது அவர் ஒரு நாள் கூட ஒரு கொடி கூட ஏற்றி வச்சதில்லைன்னு அதே கட்சிக்காரன் தானே சொல்கிறான். வெளிச்சம் டிவி தொடங்கினதுக்கு நான் தான் காரணம், அது வந்து இருக்கிறதுக்கு நான் தான் காரணம் சொல்லிட்டு தன்னுடைய உழைப்பெல்லாம் வெளிக்காட்டுறாரு. இல்லை, உழைப்பை வெளிக்காட்டுறாரு. அந்த வெளிச்சம் டிவி அவர் மகன் பேர் தான் இருந்தது. வெளிச்சம் டிவியை திருமாவை எழுதி கேட்டார், கொடுக்க முடியாதுன்ட்டார் பாபு. அப்புறம் இல்லை, வெளிச்சம் டிவி தொடங்கினது பாபுவா இல்லை அண்ணன் திருமாவா? தொடங்கினது பாபு தான். ஆனால் வெளிச்சம் இவருக்கு விசிகா அடையாளம் வேணும், விசிகா அடையாளம் வேணும். அப்போ வெளிச்சம் டிவி ஆரம்பித்து ஒரு 4 கோடி ரூபா முதலீடு. இந்த முதலீட்டை வைத்து அவர் அந்த விசிகாவில் நெருக்கமாகிறார், சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார். இவருடைய ரியல் எஸ்டேட் தொழிலை வளர்த்தி கொள்வதற்கு இதெல்லாம் தேவைப்படுது. இங்கே எல்லாமே ரியல் எஸ்டேட்டு டபுள் டாக்குமெண்ட் தான் தொழில் பூராமே. நீங்கள் நான் கேட்குறேன், பனையூர் பாபு இருந்த காலத்தில் எத்தனை விடுதலை சிறுத்தைகள், இளைஞர் அணி, விவசாய அணி, எல்லா அணி, இப்படி இவரால் ஒரு 100 பேரை அரசு கான்ட்ராக்ட், அரசு இவர் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் 10% வாங்கியிருப்பார். இப்படி எத்தனை பேரை வளர்த்தி விட்டார். திமுகவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர் அந்த அவருடைய மாவட்டத்துக்குள்ள ஒரு 100 பேர் ஒரு 100 கோடி ரூபா வருஷ கான்ட்ராக்ட் எடுப்பான். யாரு? திமுக அதிமுக கட்சி இதுதான் நிற்கிது, இதில் தான் நிற்கிது. பிடபிள்யூ, ஊராட்சி, உள்ளாட்சி, வாய்க்கா கட்டுறது, குளம் தூர் வாடுறது, ஒரு 100 கோடி ரூபாய்க்கு எடுப்பார் ஒன்றிய செயலாளர். எவ்வளோக்கு? 100 கோடிக்கு எடுப்பான். 100 கோடிக்கு எடுத்தா 10% எவ்வளோ ஆச்சு? 10 கோடி ரூபா வந்துடும். இதில் தான் திமுக அதிமுக அடித்தளமே நிற்கிது. நீங்கள் ஒரு வார்டு செயலாளர் அவன் என்ன பண்ணுவான், அந்த ஊராட்சி வேலை இருக்குல்ல, டெண்டர் இருக்குல்ல, அதை அவன் அப்படியே எடுத்துக்குவான். இன்னோவா கார் இல்லாத திமுக அதிமுகவில் ஒரு கிளை செயலாளரையும் பார்க்க முடியாது. அப்படி யாரையா பார்த்துருக்கீங்களா?
பார்க்க முடியாது. காரணம் ஒன்று அவனுக்கு டாஸ்மார்க்கு மாதம் 10 லட்ச ரூபா வந்துடும், இல்லை ஊராட்சி இருக்கிற அந்த வாய்க்கா கட்டுறது. ஒரு 500 குடும்பம் இருந்தால் அந்த ஊராட்சி ஒரு 5 கோடி ரூபா வசூலாதுன்னு வச்சுங்க வருஷத்துக்கு. 10% 50 லட்ச ரூபா அப்படியே யாருக்கு போயிடும்? அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலருக்கு போயிடும். இதுதான் ஊராட்சி அமைப்பு. இதில் தான் திமுக அதிமுக இயக்கமே நிற்கிது. மேலே போக போக லட்சம் கோடியாகும். இதுதான் இந்த திமுக அதிமுக கட்டமைப்பு. இதில் விசிகாவும் இணைந்து கொண்டது. இப்போ இப்படி இணைந்ததில் பனையூர் பாபு தொகுதியில் 100 அவங்க கட்சி நிர்வாகி ஏதாவது குறைந்தபட்சம் ஒரு 1 கோடி ரூபா டெண்டர் எடுத்துருக்கணுமா இல்லையா 5 வருஷத்தில்? ஆமாம். அப்படி 5 வருஷம் 1 கோடி டெண்டர் எடுத்தால் அவனுக்கு ஒரு 15 to 20 வருஷம் வந்து 20 லட்ச ரூபா வந்துடும். அவன் ஒரு 5 காரில் கொடியை கட்டிட்டு மாநாட்டுக்கு ஊர்வலம் உண்ணாவிரத்துக்கு வருவான். அப்படி யாராவது பாபாவில் உருவாக்கப்பட்ட ஒரு 100 பேரை காமிங்க. இல்லையா? இல்லை. யாரு தான் பண்ணார் அப்போ? அவருக்கு மட்டும் பண்ணிக்கிட்டாரா? இப்போ பனையூர் பாபு அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை என்ன சொல்கிறது, அந்த சிந்தனை செல்வன் வந்து எப்படி எழுதியிருக்காருன்னா வந்து, உங்கள் விமர்சனங்கள் எல்லாமே வந்து புறந்தள்ளி விட முடியாது தோழர், நீங்கள் தாயுள்ளம் கொண்ட தலைவரிடம் வந்து பேசியிருக்கலாம் அல்லவா, உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் நான் வந்து முற்றிலும் உடன்படவில்லை என்று சொன்னாலுமே கூட உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை புறந்தள்ளி விட முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் வச்ச ஸ்டேட்மெண்ட் முழுக்க வந்து திருமான ஒரு சந்தர்ப்பாதி சொல்லிட்டு வச்சிருக்காரு. அப்போ அதை சிந்தனை சொல்லலான்னு இப்போ அதை ஆதரிக்கிறாரா? தான் உண்மை. ஆதரிக்கிறாரா? ஆமாம். எனக்கு நீங்கள் வாரியம் கொடுக்கலனா என் ஸ்டேட்மெண்ட் இதே மாதிரி தான் வரும். அவர் செக் வைக்கிறாரு. ஒரு தலைவனை ஹிட்லர்ட்டு போய் ஒரு நிருபர் கேட்குறான், எப்படிங்க ஒரு வாரம் தான் ஆச்சு யுத்தத்தை ஆரம்பிச்சு, எங்கே ஐரோப்பாவை ஒரு வாரத்தில் உங்கள் காலடிக்கு வந்துருச்சு. அடுத்து ஐரோப்பாவை முடிச்சுட்டு நீங்கள் ரஷ்யாவுக்கு போகிறீங்க. ரஷ்யா ஆசியா கண்டத்தில் இருக்கு, ஐரோப்பா கண்டத்தில் இருக்கு. இந்த வெற்றிக்கு என்ன காரணம்னு கேட்குறாரு. யாரு? ஒரு நிருபர் ஹிட்லர்கிட்ட. ஹிட்லர் சொல்றாரு, என்கிட்ட ஒன்றும் இல்லையா, எல்லாம் என்னுடைய படை வீரர்கள்ட்ட தான் இருக்குங்கிறார். எப்படி படை வீரர் இருக்குதுன்னு இவங்க பேசிட்டு இருக்கிறது 3வது மாடி. அப்போ கூட சொல்றாரு, என்னுடைய வெற்றியினுடைய ரகசியமே இந்த படை வீரன் தாங்கிறார். எப்படி நான் அவனை கண்டுபிடிக்கிறதுங்கிறார். ஒன்றும் இல்லை, நான் அந்த வீரனை கூப்பிட்டு சொல்றாரு, ஜம்ப் அவுட். அவன் குதிக்கிறதுக்கு ஓடுறான். யார்? வீரன் துப்பாக்கியோடு ஓடுறான். அவன்கிட்ட போய் என்னுடைய ரகசியம் தெரிஞ்சு பின்னாடியே ஓடுறாரு. ஓடிட்டு போய் கேட்குறாரு, யோ வீரனே, குதிச்சினா செத்து போயிடுவேன். அந்த வீரன் சொல்கிறான், குதிக்கலினாலும் செத்து போயிடுவேன். நானே குதிச்சா செத்து போயிடுவேன் உனக்கு தெரியுது, குதிக்கலாம் செத்து போயிடுவேன் எனக்கு தெரியும். அதுதான் ஒபே தி ஆர்டர். கட்டளையிடு தலைவன். இங்க கட்டளையே கிடையாது. இப்ப சொல்லும் போது நீ சொல்ற அத்தனை எனக்கு உடன்பாடு இருக்கு, நீ சொல்ற குற்றச்சாட்டு பூரா இப்படி சொல்றாருன்னா சிந்தனை செல்வன் ஒரு தலைவனுக்கு கட்டுப்பட்ட தளபதி அல்ல. நீங்க பொடி வச்சு பேசுறாரு பாத்தீங்களா? ஜெயலலிதா இப்படி பொடி வைக்க முடியுமா? கருணாநிதிட்ட பொடி வைக்க முடியுமா? இவர்கிட்ட பொடியில் வெடியே வைக்கலாம். யார்கிட்ட? யாரையுமே வந்து ஒரு கண்டிஷனோட அணுக மாட்டாரு திருமான. அணுகிறதெல்லாம் இல்லைங்க, இலகுவா இருக்காரு. அதாவது கண்டிஷனா இல்லை இவர். ஏன்னா இந்த அறிக்கை தொண்டரை மத்தியில் என்ன நினைப்பான், அப்போ குற்றச்சாட்டு எல்லாம் நியாயம்தான் போட்டிருக்க, நியாயமா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், கொஞ்சம் சமரசம் ஆகிக்கலாம். அப்போ இது எவ்வளவு அபத்தமான அறிக்கை. அவரும் பார்த்துட்டு ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டார். யாரு? திருமானன். இப்போ இதெல்லாம் இப்போ அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எல்லாத்துட்டையும் இந்த 5 பேர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. யார் 5 பேர்? ஐவர் கூப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஐவர் குழு தான் என்னை, அது அவங்க முடிவு பண்ணுறதா. இவர் முடிவு பண்ணுறது இல்லை. யார் முடிவு பண்ணுறது? அவர்கள் முடிவு பண்ணுறதான். அப்போ பேசாமல் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியிலாம் மாநில குழு, மாவட்ட குழு, ஒன்றிய குழுன்னு குழு தான் வச்சுருப்பாங்க. சிபிஐ சிபிஎம்லாம் அதே போல் இது மாநில குழு. எனக்கு நான் அந்த குழுவுக்கு தலைவர்னு சொல்லிடலாமே, இவர் நிறுவன தலைவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே.
இல்லை இப்போ இந்த அறிக்கையை வந்து சிந்தனை செல்வனை இதுல வந்து முற்றிலும் புறந்தள்ளி விட முடியாதுன்னு சொல்றாரு. உண்மை, நீ சொல்ற குற்றச்சாட்டு உண்மை, முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேல பதிலே இல்லை, அவ்வளவுதான். நீ சொல்ற குற்றச்சாட்டு உண்மையை ஆதரிக்கிறது. ஆனா இப்ப நீங்க சொல்லக்கூடிய அதே ஐவர் கூட இருக்கக்கூடிய எஸ் பாலாஜி அவர்கள் விசிகாவுக்கு எதிராக யார் செயல்பட்டாலுமே முதல்ல வந்து அவர் தான் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. இந்த பன்னீர்பாபு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுமே எதிர்த்து வந்து எழுதியிருந்தாரு எஸ் பாலாஜன். அப்போ எஸ் பாலாஜன் திரும்ப எனக்கு விசுவாசமா இருக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் ஏன் இருக்க மாட்டாங்க, பன்னீர்பாபுலாம் ஏன் இருக்க மாட்டாரு? பன்னீர்பாபுக்கு பதவியில் எஸ் பாலாஜிக்கு வாரியம் கிடைக்க போகுது. வாரியத்துக்கான விசுவாசம், வாரியம் இல்லைன்னு அவர் எப்போ திமுகவுக்கு சேர்ந்திருப்பார். அவர் இரவு 12 மணிக்கு அவருக்கு பதவி அறிவிச்சார்ல, அவருக்கு ஆளுநர் சரணவாசுக்கு என்ன காரணம்? கிளம்பிடாதீங்க, நைட்ல இருட்டிலே கிளம்பிடாதீங்க, பகல்ல சொல்லிட்டு போங்க, சொன்னாலும் சொல்லலாம் போற முடிவுகள் இருக்கும். அதனால பதவி கூட தக்க வச்சிருக்காரு. இப்போ 3 வாரியம், சிந்தனை செல்வன், ஆளுநர் ஷானவாஸ், 3 பேருக்கு வாரியம். இல்லை இப்போ திமுகவுக்கு மிக 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 ரொம்ப விசுவாசமாக பேட்டி தரக்கூடியவர், டிபேட்ல பார்த்தா நமக்கு விசிகாவை திமுகன்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு பேசக்கூடியவர் ஷானவாஸ் அண்ணன். ஷானவாஸ் அண்ணன் ஏன் இன்னும் போகாம இருக்காரு? இவர் வாரியம் தரன்னு இருக்காரு. ஆனா ஒரு இது வரைக்கும் அமைச்சரான வன்னியரசனை வாழ்த்தி கூட ஒரு செய்தி கூட போடலையா இவரு? அதாவது அவருக்கு வாரியம் என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு தான் அவர் போடுவார். பதவிக்காக இப்ப காத்துட்டு இருக்காரு. இல்ல இது ஷானவாஸ் அவர்களுடைய தூண்டுதல் பேர்ல வெளியிட்ட ஒரு அறிக்கை விமர்சனம் வருது, எப்படி பாக்குறீங்க? இல்ல ஷானவாஸ் ரோலே இல்லை இதுல. இது ஃபுல்லா திமுக ஆப்ரேட் பண்ணும். இதோட கடுமையா அறிக்கை வரும். யாரு மேல? திரும்ப கட்சி மேலையா பனையூர் பாபு இன்னும் கடுமையான போர் தொடுப்பார். அப்படி போரை தொடுக்கத்தான் அவருக்கு அங்க பதவி உயரும். யாருக்கு? பனையூர் பாபுக்கு. திருமா மீது அவர் எவ்வளவு தூரம். இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ திமுக ஒன்றும் ஆளுங்கட்சி கிடையாது. நீ திமுகவினுடைய ஒரு பிரிவினுடைய மாநில தலைவர் கூட வாங்கிக்கோ, வாங்கி என்ன பிரயோஜனம்? அது அவரெல்லாம் முடிவு பண்ணணும், நீங்க முடிவு இல்லை. கேட்க ஒரு கேள்வியா முன்வைக்கிறேன். அது அவர் என்ன நினைக்கிறாரு, அது ஒரு பெரிய இயக்கம். சரி, எம்பி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம் எதிர்காலத்தில். இப்போ இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்லை ஒரு மாதம் 10 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்கலாம், கலைஞர் டிவி பொறுப்பு கொடுக்கலாம், கலைஞர் டிவி பொறுப்பு கொடுக்கலாம். இப்ப நிறைய வாய்ப்பு இருக்கு. அங்கதான் திருமாவேலன் சொல்லி திருமாவேலன் இருக்காரு. அங்க திருமாவேலன் பனையூர் பாபு வந்து போனவர் தானே. ஓஹோ. அங்க பல பேர் பனையூர் பாபு மாதிரி போய்தான் திருமாவேலன் போய் சேர்ந்தார். இப்படி பல பேர் இருக்காங்க. அது எதுவும் நிரந்தரம் கிடையாது. இல்லை, இந்த திமுகவை சார்ந்தவர்கள்லாம் பல பேர் ஊடகத்தில் எழுதுவாங்க, பேசுவாங்க. திமுக கூட்டில் இருக்க வரைக்கும் திருமாவளவனை பார்த்தீங்கன்னா எழுச்சி தமிழர், இவர் தான் தமிழ்நாட்டின் சிறந்த அறிவாளி அப்படிலாம் பேசினாங்க. அப்படி பேசினவங்களாம் இன்னைக்கு திருமாவளவனுடைய நடவடிக்கைகள் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு எழுதுறாங்களே, என்ன காரணம்? திமுக சம்பளம் கொடுத்து எழுத வச்சுது திமுக விசுவாசிகள். இப்போ திமுக விசுவாச வட்டத்திலும் திரும்ப வெளியேறிட்டாரு. இது எழுதுனா தான் அவன் சம்பளம் கொடுப்பான். யாருக்கு? எழுத்தாணிகளுக்கு. இப்போ உதாரணம், வெள்ளிக்கிழமை இரவு முக்தார குடும்பத்தோட வெளியூர் போறாரு, குழந்தை குட்டியோடு போறாரு. ஒரு 3 போலீஸ் சென்னையிலேருந்து போன 3 போலீஸ் வேன் சேசிங் நடத்துது. இவர் முந்தி அவர் முந்த இவர் முந்த அவர் முந்த ஏறக்குறைய ஒரு 20 கிலோமீட்டர்ல சேஸ் பண்ணி முக்தாருடைய மனைவி, மகள், குழந்தை குட்டி, மச்சனிச்சி, அவங்க 2 குழந்தை, இப்படி ஒரு பெரிய ஒரு குடும்பமே அவங்க வெளியூர் போகிறாங்க, ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க. சென்னை காவல்துறை விரட்டி இப்போ கடைசியாக அவரை மட்டும் தூக்கிட்டு வர்றாங்க. இது ஆதவர்ஜுனாவுடைய ஆட்டம். ஆதவர்ஜுனாவுடைய ஆட்டம். சவுக்கு வெளியே, முக்தார் உள்ளே. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சவுக்கு வந்து எப்படி வெளியே வந்தாருன்னா, அவர் வெளியே வந்து உங்கள் தளபதி விஜய்ங்கிறாரு. அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஒரே வருடத்தில் 2 குண்டாஸ் போட்டால் அந்த கமிட்டி ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணிடுது. அப்படிதான் ரிலீஸ் ஆனார். வெளியே வரும்போது சபரீசன் உதயநிதி எதுக்கணும்னா, உங்கள் விஜய் உயிரான வருவார் அப்படின்னு சவுக்கே கத்திட்டு வர்றாரு. சவுக்கே இல்லை. இப்போ முக்தாரை கைது பண்ண போறதுக்கான காரணம் என்ன? முக்தார் திமுக ஆதரவில் விஜய கடுமையாக தாக்கியிருக்கார். கடுமையான்றதை விட ரொம்ப ஆபாசமா இழிவா. ஆமாம், அவர் சினிமா நடிகர் ரேஞ்சில் பேசியிருக்காரு. இப்போ அதிகாரம் வந்த பிறகு முக்தார் மீது இப்போ ஆதவ் என்ன பண்ணுறாரு? ஆக்ஷன் எடுக்கிறார். சரி, கைது பண்ண போனவங்க ஏன் கைது பண்ணாமல் விட்டாங்க? நேராக அவர் அண்ணா திருமாட்ட உடனே அவர் முக்தாருடைய மக
திருமாட்ட சொல்லி அண்ணன் அப்பாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்பாவை தூக்கிட்டு போட்டவுடனே உடனே அண்ணன் திருமா கூப்பிட்டுருக்காரு. என்னப்பா நடக்குது? பாவம் பத்திரிகையாளர்களை போய் இங்கேருந்து வேலூர் போய் சேஸ் பண்ணி தூக்குறீங்க, என்ன நடக்குதுன்னு இருக்காரு. அண்ணன் அப்படின்னா இப்படின்னு. இப்போ காவல்துறை அதிகாரிகள் பூரா ஒரு காலத்தில் முக்தாருக்கு நெருக்கமாக இருந்தாங்க. ஆமாம். இப்போ அந்த அதிகாரிகள் பூரா என்ன ஆயிட்டாங்க? ஆளுங்கட்சிக்கு போலீஸ். அதுதான் அப்படிதானே ஆக முடியும். அது இயற்கை தான். இப்போ அண்ணன் திரும்ப எப்படி இந்த கூட்டணி இருக்கிறதுனால இன்னைக்கு முக்தார் தப்பிச்சார். இல்லைன்னா உள்ள வந்துருப்பா. இல்லைன்னா உள்ள போனா பெயில், ஜெயில், ஜெயில், பெயில், ரயில், இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். ஆனாலும் நீங்க என்ன நினைக்கிறாரு ஆதவ், இப்படி ஜெயில போட்டா அதோட அவன் புரோக்கரான ஜெயிலுக்கு போனா காணாம போயிடுவாயா? பத்திரிகையாளர் பல ராணுவ முகாம்களிலிருந்து வெளியே வந்து பத்திரிகையாளர் நான் சந்திச்சிருக்கேன். இல்ல இந்த பொண்ணு இறந்து போயிட்டாரு, ஜபராஜ் கானாவில் இறந்துட்டாரு. இலங்கையில ராணுவ முகாம் பத்தி விமர்சனம் பண்ணி பத்திரிகை எடுத்து நான் பார்த்திருக்கேன். இந்த பொன்ராஜ் இருந்தார் உதவியாளர், அவர் மேலே வழக்கு வந்து பதிவு. ஆமா. சேகர் பாபு மேலே வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. சேகர் பாபு வந்து அரசியல்வாதி, கோயில் நகையை பூரா உருக்கி விட்டாரு. யாரு? சேகர் பாபு 75,000 கோடிக்கு கோயில் நகைகள். இந்த பொம்பளைங்க முட்டாள் பொம்பளைங்க என் புருஷனை காப்பாத்து மகாலி ஜாகாலி பீகாலின்னு சொல்லி தாலியை கட்டி உள்ள போடுறது. அது யாரு? இப்ப யாரு உருக்கியிருக்கா? சேகர் பாபு உருக்கிட்டாரு. காளியாத்தாலும் மாரியாத்தாலும் காப்பாத்தாது. இப்ப எல்லாம் உருக்கி எங்க இருக்கு? எல்லாம் சேகர் பாபு கிட்ட இருக்கு. அதுக்கு ஒரு விசாரணை போட சொல்லுங்க. அதுக்கு ஒரு விசாரணை போட சொல்லுங்க. அது சட்டப்படியா நடவடிக்கை. தாவேக அரசு வந்து பழி வாங்குதா அப்படின்னு இல்ல. அதாவது முக்தாரை தூக்க வேண்டிய அவசியம் பண்ண, போலீஸு போய் ட்ரேஸ் பண்ண வேண்டிய அவசியம் பண்ண. சேகர் பாபு கோயில் நகை பூரா உருக்கிட்டாரு. அவர் அமைச்சர் கோடிக்கணக்கான கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு. கோடிக்கணக்கா கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு. நீங்க தாமதம் பண்றதை பார்த்தா திமுக உங்களை ஏதோ கண்காணிச்சுட்டு இருக்கு, அதனால தாமதம் பண்ண நினைக்கிறேன். ஜரூரா இருக்கும் நடவடிக்கை. மக்கள் சொத்து, எல்லாம் மக்கள் சொத்தை நீங்க காப்பாற்றுவதற்கு நல்ல செய்தி, ஒரு செய்தி வந்திருக்கு.